திமுக மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எக்ஸ்-எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. கோவை வடகோவை பகுதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலின் பேரில் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் பகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தலைமை வகித்தார். இதில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், கல்பனா செந்தில், பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன், சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி.ஆர். அருள்மொழி உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி காலை 8 மணி அளவில் கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. இதில் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் அண்ணா பிறந்த நாளன்று கோவை மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட 870 வாக்குச்சாவடிகளில் அமைந்துள்ள பள்ளி மைதானங்கள், சமுதாய கூடங்கள், திருமண மண்டபங்களில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் கூடி மண், மொழி, மானம் காப்பதற்கான உறுதிமொழி முன்மொழிய வேண்டும். இது தொடர்பான பகுதி கழக பொறுப்பாளர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள் வட்டக்கழக செயலாளர்களை அழைத்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடத்துவதற்கான வழிமுறைகள் வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது.